ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 14th ஆகஸ்ட். நம்ம எஸ்டர்டே ப்ரிடிக்ட் பண்ணி மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி நமக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளாட் நெகட்டிவ் தான். நம்ம ஏடிஎம்மாக ப்ரிடிக்ட் பண்ண லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. ஓகே, ஓப்பன் ஆனவங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு இன்டெசிசிவாக தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஆஃப்டர் 15 மினிட்ஸ் தான் நமக்கு ஒரு சின்ன புல்லிஷ் மொமெண்டம். ஓகேவா, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தாங்க. எது வரைக்கும்னா இங்கே நமக்கு வந்து இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ், இங்கே நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினலில் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம பிளாட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை லோ மார்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஓகே, இங்கேருந்து போனவங்க ஏடிஎம்க்கு மேலேயும் கிராஸ் பண்ணி நமக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துருந்தேன். ஓகே, ஆனால் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இவங்களை கன்சிஸ்டன்ட் எல்லாம் போகுது. திரும்ப அகைன் ஏடிஎம் கீழே வந்து நான் எஸ்எல்ல வெளியே வந்துட்டேன். ஓகேவா, அகைன் இப்போ ஏடிஎம் கீழே வந்துட்டாங்க. ஓகே, நல்ல பெரிய கேண்டில் வச்சுருக்கேன், கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணேன். ஓகே, ரெண்டுமே ப்ராஃபிட்ல தான் காட்டுச்சு, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஓகேவா, இது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா எஸ்டர்டே மிட் பாயிண்ட் ஆல்ரெடி ஒரு லோ இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. டுடே லோ டுடே ஹை ஃபர்ஸ்ட் கேண்டிலே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேருந்து ஃபர்தராக நமக்கு ஃபாலோ ஆகுதுன்னா அட்லீஸ்ட் இந்த லோ எஸ்டர்டே மிட்டு பி ரேஞ்ச் மூணுத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதுவும் இன்றைக்கி ஃபெயில் ஆகி சடனாக அப்படியே ஒரு ரிவர்சல் மேலே எடுத்துக்கூட இங்கேயே செல். ஓகேவா, இன்றைக்கி ஓப்பனிங் 2 செல் போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எதர் என்னால் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல. ஓகே, சொன்ன மாதிரி இங்கே ரெசிஸ்ட் எடுத்தவங்க கீழே வந்தவங்க இந்த சூப்பர் ட்ரெண்டே டெஸ்ட் பண்ணலை, நம்மள்ட்ட மிட்டு 50 எதுவுமே டெஸ்ட் பண்ணலை. அப்படியே இங்கேருந்து வந்த டவுனுக்கு அப்படியே ஒரு யூட்டர்ன். ஓகே, திரும்ப அகைன் போயிட்டு மேலே ரெசிஸ்ட் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆனவங்க இப்போ தான் ஸ்லோ மூமெண்ட்டாக நமக்கு கீழே வராங்க. ஓகே, இங்கேருந்து ஃபால் வந்தவங்க திரும்ப ஏடிஎம் கீழே சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் திரும்ப மேலே போகிறாங்க. ஓகே, அல்டர்னேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் திரும்ப நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சி. ஓகே, ஒரு கிராஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் அகைன் ஏடிஎம் மேலே இந்த கேண்டில் சஸ்டெயின் பண்ண முடியல. ஓகேவா, இருந்துமே இந்த கேண்டில் ஹை வரைக்கும் போயிருக்கு. திரும்ப இண்டஸ்ட்ரியா பேரிஷ் முடிவு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபாலோ அப் வந்து பியூட்டிஃபுல்லாக நம்மளோட எஸ்டர்டே 50 பாயிண்ட். ஓகே, 50%. ஓகேவா, இன்னைக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ரேட் ஆனது ப்ரீவியஸ் டே ஹைக்கும் ப்ரீவியஸ் டேவோட 15%. ஓகேவா, இந்த ரேஞ்சில் மட்டும் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, இங்கேருந்து ஃபாலோ வந்தாங்க எஸ்டர்டே 50% திரும்ப அகைன் ஏடிஎம் டச் பண்ணிவிட்டு ஒரு சைட்வேஸ் அகைன் ஏடிஎம் ஃபாலு, அகைன் ஏடிஎம் பிரேக் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் டே ஹை. இதே தான் இன்றைக்கி மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் கொண்டாடிட்டு இருந்தாங்க பையர்ஸை. ஓகே, இன்னைக்கு கம்ப்ளீட்டாக செல்லர்ஸுக்கான டே. இருந்துமே நமக்கு ரெண்டு மொமெண்டம் நல்லா, இந்த ஃபாலும் நல்ல மொமெண்டமாக இருந்தது, இந்த ஃபாலும் நல்ல மொமெண்டமாக இருந்தது. சிஇயில் சொல்ல போனால் நமக்கு ஒரு ஷார்ப் ப்ரைஸ் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. நீங்கள் சப்போஸ் இங்கே பை இருந்தீங்கன்னா இந்த ஏடிஎம்ல எக்ஸிட், ஆனால் அதை பிடிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, இந்த ட்ரெண்டே பிடிச்சிருக்கலாம், ஆனால் பெரிய எக்ஸ்பைரி டே ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்றதால பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஓகேவா, லாஸ் ப்ராஃபிட் அதை தான் பார்த்துருப்போம். ஓகே, ஜஸ்ட் இன்னைக்கான ரேஞ்சே வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 75 பாயிண்ட்ஸ் தான் லோ கிடச்சிருந்து ஹைக்கும் லோக்குமே. ஓகே, இந்த மாதிரி சைட்வேஸில் வந்து பையர்ஸுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க, லாஸும் பார்ப்பாங்க உடனே. ஓகே, ஒரு ட்ரெண்ட் நமக்கு இது பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா தான் நம்ம எடுத்த பொசிஷன் கம்ப்ளீட்டாக நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை வெளியே வர முடியும். ஓகேவா, தென் அகைன் இங்கே கிராஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த கேண்டல் ரிஜெக்ஷனு இதில் நம்ம என்ட்ரு இருந்தால் அகைன். ஓகேவா, பி ரேஞ்ச் எஸ்டர்டே மிட் பாயிண்ட் அது வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகே, அது இங்கேயே எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எங்கே எடுத்தாலும் ப்ராஃபிட் வந்து திரும்ப லாஸ் தான் நமக்கு கண்டு காட்டியிருக்கோம். ஓகேவா, வாங்க நம்ம ஆட்டோமேட் சார்ட்டில் இந்த லெவல்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஆட்டோமேட் சார்ட்டு. மார்க்கெட் நம்ம ரேஸ் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். ஓகே, அதுக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஏடிஎம் ரேஞ்சு. ஓகேவா, இதில் ஓப்பன் ஆனவங்க ஃபியூ கேண்டல்ஸ் நமக்கு சைட் வேஸ் தான். இங்கேயும் பாருங்க நமக்கு இங்கே பை தான் கிடச்சிருக்கு, இங்கே கிராஸ் ஓவர் ஆகலை. ஓகேவா, அப்போ நம்மளோட வியூ பையில் தான் இருக்கணும். இருந்தாலுமே நம்ம என்ன நான் பண்ண தப்பு, இங்கேயே பை எடுத்துருக்கணும். நான் இங்கேயே பை எடுத்துருந்தேன்னா ஓகே இன்னைக்கு கரண்ட் ஹை வரைக்குமே என்னோட டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும். அட்லீஸ்ட் இல்லை ஏடிஎம்லேயே நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் பொசிஷனெலாம் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
ஓகேவா? அப்போ நான் ஏடிஎம் பிரேக் பண்ணட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் என்டர் ஆனேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ப்ராஃபிட்டில் தான் காட்டுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் காஸ்ட் டு காஸ்ட் வந்தது. அப்படியே ஒரு ரிவர்சல். ஓகே, இந்த ஷார்ப்பான ஃபாலில் நான் எஸ்எல்ஏ வெளியே வந்துட்டேன். ஓகேவா? தென் அகைன் இங்கே அகைன் விவேப்பை பிரேக் பண்ணி கீழே இருக்கு. நமக்கு இங்கேயும் விவேப்பை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் எடுத்தா இதுவும் கரண்டே லோக்கு கீழே போகலாம். ஓகேவா? கரண்டே ஓப்பனுக்கு கீழே போகலாம். ஓகேவா? இந்த லைன்ஸ்லாம் வந்து நம்மளோட ஓகே நம்மளோட ப்ரோக்கிங் டெர்மினலில் இந்த லைன்ஸ்லாம் பார்க்க முடியாது. நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்லாம் இதை செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அகைன் இங்கேருந்து கரண்டே ஓப்பனில் இருந்து சப்ட் எடுத்து மேலே போனவங்க அகெயின் இன்னைக்கு வந்து ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து திரும்ப ஃபால் ஆகுறாங்க. ஓகே, ப்ரீவியஸ் டே ஹையும் இங்கே இருக்குது. ஓகே, செகண்ட் டைம் அதை பிரேக் பண்ணி இன்னைக்கே வந்த ஹையை திரும்ப ஓகேவா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக ஏடிஎம்குள்ளே வந்து திரும்ப இங்கேருந்து ஓகே அட்லீஸ்ட் இந்த ஃபால் கரெக்டாக பிடிச்சிருந்தா நீ ப்ராஃபிட்டில் வந்துருக்கலாம். ஆனால் நம்ம இங்கேயே 2 SL வாங்கினதால அதுக்கப்புறம் ட்ரேடு எதுவும் ட்ரை பண்ணல. ஓகேவா? இன்னைக்கு அகைன் வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நீ கரண்டே லோ. ஓகேவா? கரண்டே லோ இங்கே இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, அதை வந்து பிரேக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நமக்கு எஸ்டர்டே 50% இருக்குது ப்ளஸ் பிஇ ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் மந்த்லி கேலண்டர் லோ அதுக்கு கீழே இருக்குது. ஓகேவா? நான் மார்னிங்கே வந்து அதை தான் எதிர்பார்த்தேன், இந்த டைம்லேயே வந்துடும் அதுக்கப்புறம் சைட்வேஸ் போவாங்கன்ட்டு. மார்னிங்கில் டபுள் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 11 o'clock அப்புறம் தான் ஒரு ட்ரெண்டு. ஓகேவா? ஒரு வி ஷேப் ட்ரெண்ட். ஓகே, இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க. அகைன் மேலே ஒரு கிராஸ் ஓவர் பை நமக்கு வந்திருக்கு. இங்கே கிராஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் இதில் எடுத்துருந்தா நம்ம திரும்ப எஸ்எல் தான் பார்த்துருப்போம். அதனால் இங்கே இதை டச் பண்ணுவோம், இந்த லைன் டச் பண்ணுவோம் எடுத்துருந்தா ப்ராஃபிட்டில் வந்துருக்கும் கேடிஎம் வரைக்கும் டார்கெட். ஓகேவா? அகைன் வந்து எஸ்டர்டே ஹை ப்ரீவியஸ் டே ஹையில் ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அகைன் மார்க்கெட் கீழே தான் ஃபாலோ ஆக்குறாங்க. ஓகேவா? அது வந்து நம்ம கரண்ட் லோ சூப்பர் ட்ரெண்ட் எதையுமே டச் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் வீக்கை வச்சுட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ். ஓகே, திரும்ப இந்த 2 o'clock அப்புறம் அந்த ஃபால் நல்லா இருந்தது. ஓகேவா? பார்த்தா ஏடிஎம் கீழே நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் செல் எமர்ஜ் ஆயிடுச்சு, ஒரு க்ரீன் கேண்டில். ஓகே, இது எப்படி பியூட்டிஃபுல்லாக நமக்கு சிபிஆர் ஓகேவா சென்ட்ரல் சிபிஆர் வரைக்கும் வந்திருக்கு, மந்த்லி கேலண்டர் லோ வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, இங்கே நம்ம டார்கெட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மூவ் நல்லா ஆக்சுவலாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இந்த சி மூவும் ஓகே, ஏன்னா எக்ஸ்பைரி கிட்ட நெருங்கிடுச்சு இல்லை, அதனால் நமக்கு நல்லா காமா மூவ் நல்லா இருந்தது. ஓகேவா? இந்த மூவ் நான் இதுலேயே ப்ரீமியம் சார்ட்லேயே லைவ்ல பார்த்தேன். ஆனால் என்னால் என்ட்ரி எடுக்கல நான் எடுக்க முடியல. ஓகே, திரும்ப இந்த சூப்பர் ப்ரீவியஸ் டே ஹை இந்த சூப்பர் ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப அங்கே ஒரு ஃபால். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு ட்ரேட் நடந்தது நம்ம ஆட்டோமேட் சார்ட்டில் பார்த்தது. நெக்ஸ்ட்டு ஐவி ரேஞ்ச் பார்த்துடலாம். ஐவி ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட் இருந்ததால நமக்கு 20+ இருக்குது கம்பைண்டாக. அவ்வளோ இருந்தாலுமே எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேவா? ஐவி வந்துட்டு நமக்கு ஸ்பைக் ஆகணும், ஓப்பன் லெவல்லேருந்து ஸ்பைக் ஆகணும். ஓகே, எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. 12:30க்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போது ஐவி ஜாஸ்தியாக இருக்கிறதால நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டை ஷேக் பண்ணி நமக்கு ப்ரீமியமாக 2 சைடும் கரைச்சிருக்காங்க. ஓகே, 12:30க்கு அப்புறம் தான் நமக்கு கால் சைடும் ஏறுது, ப்ரீமியமும் ஏறி இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி 12 o'clockலேருந்து பையாக இருக்குது, 12:30லேருந்து நமக்கு ஐவியும் சேர்ந்து சப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, அகைன் புட் சைடில் 1 o'clock வந்து 1:30 ஃபால் இங்கே புட் சைடில் ஐவி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? கரண்ட் டே ஓப்பன் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் சின்ன வால்டைல் மூவ். ஓகே, எக்ஸ்பைரின்றதால நமக்கு இங்கே 2:30. ஓகேவா? 2:30 நல்லா மூவ் கிடச்சி சொல்லலை. திரும்ப அங்கே ஃபால் 2 சைடும் ஐவி நமக்கு ரெடியூஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, இங்கே வாங்க 2 to 2:30 நல்ல ஃபாலு, இங்கே ஐவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு வாலண்டைல் மூவ், அவ்வளோதான். ஏன்னா எக்ஸ்பைரின்றதால டபுள் சைடு அவங்க ப்ரீமியம் நல்ல மாவரைக்கிற மாதிரி டபுள் சைடு 2 பக்கம் ஆட்டி கரைச்சி எக்ஸ்பைரி முடிச்சிருக்காங்க. ஓகே, செல்லர்ஸுக்கு இன்றைக்கி நல்ல கொண்டாட்டம். அப்படியே டபுள் சைடு அணை கட்டின மாதிரி நமக்கு ஐவியும் ஈக்குவல், ஓயையும் ஈக்குவல். அங்கே ஓயையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஓயை வந்து நமக்கு ஓப்பனிங்கே ஒரு 1 crore தான் நமக்கு சி சைடில் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 2 சைடுமே நமக்கு ஓய் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்காங்க, ஜஸ்ட் 38 lakhs.
அதுக்கப்புறம் பாருங்கள் 10:30 11:30 கிட்டத்தட்ட ஈக்குவல் ஒரு 18 lakhs தான் டிஃப்ரென்ஸ். திரும்ப நெக்ஸ்ட் 1 ஹவரில் நமக்கு கால் சைடில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, புட் சைடில் சேம் அதே தான் இருக்குது. ஓகேவா, நமக்கு டபுள் சைடு இன்றைக்கி அணைக்கட்டின மாதிரியே தான் மார்க்கெட்டு கொண்டு போனால் எந்த சைடும் நமக்கு பிரேக் அவுட்டே கிடைக்கல. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு பிரேக் அவுட்டு. நம்ம இது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் சார்ட்டையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்துக்கிறது என்னது 24,650. ஓகேவா, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நேற்று எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இது? ஓகே, அரௌண்ட் 54 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 54க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேவா, ஓப்பன் ஆகி ஓகே எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே இருக்கணும். க்ளோஸுக்கு மேலே இருந்தால் தான் இது ஏதோ ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, க்ளோஸுக்கு மேலே இருந்து எஸ்டர்டே ஹையையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இதை செல் அடித்தவங்க ரொம்ப பேனிக்காக இருப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி க்ளோஸுக்கு மேலே இருக்கும்போதே கொஞ்சம் பேர் பேனிக்காக இருப்பாங்க. ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் பேனிக். ஓகேவா, ஏன்னா அவங்க வித்ததுலேருந்து எஸ்டே க்ளோஸுக்கு மேலே இருக்குது, ஹைக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப பயந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மொமெண்டம் இதில் கிடைக்கும். ஆனால் இதில் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே வந்துட்டாங்க, பிஇ லோக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க, திரும்ப அங்கேருந்து கொண்டு போகிறாங்க, ஆனால் கன்சிஸ்டண்டாக இல்லை. ஓகேவா, திரும்ப உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ரெண்டுமே நமக்கு இது வந்து ஷேடோ கேண்டல்ஸ். இந்த ஓகே இந்த ரெட் லைன் இருக்குல்ல, திக் லைனு, இது கால், அது புட்டு, அதோட ஷேடோ கேண்டல்ஸு. எப்படி இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணம். ஓகேவா, கொஞ்சம் ஒத்து கவனிச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நமக்கு எப்போல்லாம் நமக்கு இது பிபி டைனமிக் பிபிக்கு மேலே, ஓகேவா, இது டைனமிக் பிக்கு மேலே இருக்குது, இது பிபிக்கு கீழே இருக்குது. ஓகேவா, இது நான் உங்களுக்கு இதில் செல் இருக்குது, நான் உங்களுக்கு பை இருக்கும் நெக்ஸ்ட் இதில் சார்ட்டில் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா, பி சார்ட்டில் பார்க்கலாம் அவங்க. இப்போ இது பி, அதே டைனமிக். ஓகேவா, இது டைனமிக்கு. ஓகே, அதே லைன் தான் இங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது டைனாமிக் லைனா. ஓகே, இந்த டைனாமிக்கில் மேலே இருக்கணும் ப்ரீமியம், அது கால் ஆர் எதர் புட். ஓகேவா, இப்போ நமக்கு இதில் புட்டு வந்து பிபிக்கு மேலே ட்ரேட் ஆகுது, கால் சைடு இதோட ஷேடோ வந்து பிபிக்கு கீழே ட்ரேட் ஆகுது. ஓகேவா, இது மேலே ட்ரேட் ஆகும்போது நமக்கு ஒரு பை சிக்னல் வந்து கிராஸ் ஓவர் ஆகி. ஓகேவா, அப்போது இதில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா ஓகே இதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகேவா, எப்பப்பெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள். ஓகே, பிபிக்கு மேலே கேண்டில் இருக்குது, நமக்கு இங்கே பை எமர்ஜ் ஆயிருக்கு, ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா இதெல்லாம் நம்ம இறங்க வேண்டிய இடம். ஓகேவா, ரன்னிங்கில் வந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கிற, ரன்னிங்கில் வந்து ஒரு வெஹிக்கிளை ஓகே மோஷனில் இருக்கும்போது, ஒரு வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ஏறுறோம், ஆனால் எங்கே இறங்கணுன்ற ஹிண்ட்டு தான் இது. ஓகேவா, இப்போ நம்ம இங்கே என்டர் ஆகிறோம் அப்படின்னா இதில் எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா, நம்ம டார்கெட் இதில் இருக்கணும். அட்லீஸ்ட் ட்ரைலிங் டார்கெட் போட்டாவது, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டாவது ஹிட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, இதை தாண்டி கன்சிஸ்டண்டாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அர்த்தம். அது எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த பிபி இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸ்டாட்டிக்கு மேலே டைனமிக் இருக்குது அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இந்த ட்ரேடில் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு பையா, திரும்ப அங்கேயே பாருங்கள், இங்கேயும் இந்த பர்பிள் லைன். ஓகேவா, இந்த பர்பிள் லைனுக்கு மேலே ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்கிது நமக்கு. இங்கே சி நமக்கு கீழே இருக்குது, இங்கே பி கேண்டில்ஸ் மேலே இருக்குது. ஓகேவா, நான் மேபி இதை உங்களுக்கு கேண்டில்ஸாக வச்சுருந்தா புரிஞ்சிருக்கும், லைன்ஸாகவே யூஸ் பண்ணுறதா லைன்ஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு விவாப் கிட்ட எக்ஸிட். ஓகே, அகைன் பாருங்கள், இங்கே பிபிக்கு மேலே தான் ட்ரேடிங் ஆகுது. ஓகேவா, கால் வந்து பிபிக்கு கீழே வந்துருச்சு, இது பிபிக்கு மேலே இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரு பை சிக்னல் வந்துருச்சு, நம்ம இதில் என்ட்ரு ஆகிருந்தாலே ஓகே இந்த லெவலுக்கு கீழே மேபி ஓகே இந்த ஐவி ரேஞ்சு கீழேயோ இல்லை எஸ்எல் வந்து நம்ம ப்ரீவியஸ் லோ கூட வச்சுருக்கலாம். ஓகேவா, ஸ்விங் லோ. ஓகே, இதில் எடுத்துருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட். ஓகேவா, இது பிஇ லோ, இதில் எக்ஸிட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, கரண்ட் டே ஓப்பன், எஸ்டர்டே க்ளோஸ் ரெண்டுமே. ஓகே, தென் எண்ட் ஆஃப் த டே நமக்கு திரும்ப கிராஸ் ஓவர் ஆகி செல்லுக்கு தான் வந்துருச்சு. ஓகேவா, செல்லுக்கு வந்தவங்க திரும்ப இங்கே பாருங்க, திரும்ப பிபிக்கு மேலே இருக்காங்க, திரும்ப நமக்கு ஒரு சின்ன ஸ்கேல்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனால் கால் சைடில் கம்ப்ளீட் டிகே மோடுக்கு போயிட்டாங்க. ஓகேவா, தென் நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸல் சார்ட்டு இன்னைக்கு நடந்த கேண்டில். ஓகேவா, இன்னைக்கு கேண்டில் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் நேற்று எஸ்டர்டே ஹையை வந்து
ஜஸ்ட் ஒரு 9 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிருக்காங்க எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி. ஓகேவா? ஆனால் கன்சிஸ்டண்டாக இல்லை. எஸ்டர்டே லோ கிட்ட கூட போகல. ஓகேவா? மார்க்கெட்டோட ரேஞ்சை இன்னைக்கு ஜஸ்ட் 76 பாயிண்ட் தான் இன்னைக்கு ட்ரேடு நடந்திருக்கு. அப்போது நம்ம வீக்லி 350 எதிர்பார்த்தோம். அந்த 350 தான் ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே இந்த ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் 2 டேஸாக ஓகே லாஸ்ட் டே இன்னைக்கு ரெண்டுமே லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனுமே பெருசாக எந்த பிரேக் அவுட்டும் கிடைக்கல. ஓகேவா? கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் கையில் மார்க்கெட். ஓகேவா? இதே சைடு நமக்கு ஒரு ஹையை பிரேக் பண்ணுங்க லோ பிரேக் பண்ணிருந்தா தான் நமக்கு ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பென்ஷன் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம செல்லர்ஸ் ஓகேவா மார்க்கெட்டை இந்த வீக் 350 வீக்லி ரேஞ்ச் மூவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேஞ்ச் ப்ளே பண்ணுறது தான். ஓகேவா? அந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு 2 டேஸில் உருவாக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 நாளும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டே வந்த லோ இது, செகண்ட் டே வந்த ஹை இது. ஓகேவா? இது வந்து எஸ்டர்டே ஜஸ்ட் ஹையை 7 பாயிண்ட் மேலே தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஆனால் அதை பிரேக் பண்ணி பாடி விற்கல, ஜஸ்ட் வீக்கு தான் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க நம்மளோட ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். இது நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கானது. நம்ம ஏடிஎம் இருக்குது சேம் 24,650 நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங் கிடையாது, நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடே. ஸோ நம்மளோட ட்ரேடிங் லெவல்ஸ் மண்டேக்கானது. ஓகேவா? இப்போ மண்டேக்கு நம்ம எடுத்துருக்கிறது 24,650 ஏடிஎம் எடுத்திருக்கோம். இது சிஇ ரேஞ்ச், இது பிஇ ரேஞ்சு. ஓகேவா? இது இந்த கரண்ட் வீக் எக்ஸ்பைர் ஆச்சு இல்லை இன்னைக்கு, இந்த வீக்கோட 50%. இது கரண்ட் லாஸ்ட் டேக்கான 50%. ஓகே, இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. ஓகே, இதுக்கிட்டே இருக்கிறது வந்து சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், இது எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? இந்த ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகே, நம்ம போஸ்ட் பண்ணுற டெய்லி வீடியோஸில் சொல்கிறது தான். ஓகே, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? நமக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடச்சி ட்ரேட் ஆச்சுன்னா பையர்ஸ் அருமையான ப்ராஃபிட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சுன்னா தான் ஓகே ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஏன்னா நம்ம டிகே மோடில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நமக்கு ப்ரீமியம் கம்மின்றதால ஓகேவா சிங்கிள் சைடு நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 55 அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? அதனால ஒரு ஸ்லோவாக தான் ப்ரீமியத்தை கரைச்சாங்க. இதே ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதே வாலடைல் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சி ரேஞ்சுக்கு சடனாக போவாங்க, அங்கேருந்து சடனாக கீழே வருவாங்க. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நீங்கள் ப்ரீமியம் காய்ச்சாங்க. ப்ராஃபிட் நம்ம கண்ணில் காட்டுவாங்க, திரும்ப லாஸ் எடுத்துருவாங்க, திரும்ப ப்ராஃபிட்டை கண்ணில் காட்டி லாஸ் எடுத்துருவாங்க. ஓகே, இதான் இன்றைக்கி நடந்தது. ஓகே, உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்தது, நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கொடுக்குற லெவல்ஸும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.